ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ட் சிகரம் ஹேண்ட்மேட்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம பண்ண ரெசின் புக் அண்ட் குரான் ஸ்டாண்ட் ப்ரிசர்வேஷனோட பார்ட் 2 வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. பார்ட் 1 கிளிக் பண்ணி பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள். பிகாஸ் நான் அதில் நிறைய ப்ரொசீஜர் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் சொல்லாத ப்ரொசீஜர்ஸை தான் இந்த வீடியோவில் நான் ஃபினிஷிங் லுக் காட்ட போகிறேன். கிளைண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு நம்மளோட புக் ஸ்டாண்ட். அவங்களும் அந்த வீடியோவும் சென்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சுங்கிற வீடியோவை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குட் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் நம்ம வந்து எப்படி நம்ம ஃபைனல் லுக் வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த ஃபஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. அதில் வந்து டீமோல்டு அண்ட் டீபரிங் அண்டு ஃபினிஷிங் எதுவுமே நம்ம போடவே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் தான் நம்ம அதை வாட்ச் பண்ண போகிறோம். ஹியர் இஸ் த ஃபைனல் அவுட்புட். நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபைனல் போர்க்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ நான் அதை வந்து போர் பண்ண போகிறேன். பிகாஸ் வந்து ஒரு லேயர் வந்து ரெசின் இருக்கும்போது மேலே வந்து அந்த ஃப்ளவர்ஸும் அண்ட் அந்த பீட்ஸும் வந்து நல்லா வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால நம்ம செகண்ட் லேயர் போர் பண்ணுறோம். ஒரே லேயரில் போர் பண்ணாலும் அந்த ஃப்ளவர் வந்து மிதந்துட்டு மேலே தான் வரும். அதனால நம்ம செகண்ட் லேயர் போர் பண்ணும்போது அது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகும். ஒரே சைடாக நான் வந்து ரெசின் மிக்சரை வந்து போர் பண்ணாமல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடு வந்து எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் அந்த ஃப்ளவர் கேப் இருக்கோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறமா தான் நான் நெக்ஸ்ட்டு அந்த பிங்க் கலரில் ஃபில் பண்ணேன். ஆனால் இது ரொம்ப டஃப்பான இது. ஏன்னா நமக்கு வந்து எந்த இடத்துல இருக்குது இல்லைன்னே தெரியாது. ஏன்னா ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்பரண்ட். நம்ம ஃபஸ்ட் லேயர் பண்ணும்போது கலர்ஸ் இருக்கும், இது அந்த மோல்டில் வந்து டேரெக்டாக இருக்கும். அதனால் நமக்கு நல்லா தெரியும். இதில் வந்து கரெக்டாக தெரியாது. வை பிகாஸ் அது வந்து நம்ம ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்து செகண்ட் லேயராக போர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து மோல்ட்லேயே டேரெக்டாக போர் பண்ணும்போது எங்கே ரெசின் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அது மாதிரி கலர் இருக்கும்போது அந்த கலர் நல்லாவே தெரியும் விசிபிளாக. இப்போ வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால நம்ம வந்து ஃப்ளாஷ் அடிச்சுட்டு நம்ம வந்து கீழ் சைட்லேருந்து நம்ம பார்த்தா தான் அந்த எங்கே ரெசின் இருக்குது இங்கே இல்லைங்கிறத நமக்கு நல்லா வாட்ச் பண்ண முடியும். அப்போ நம்ம எல்லாம் ஃபுல்லாகவே ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இந்த எஸ்ங்கிற கிச்சனும் வந்து கேட்டிருந்ததுனால நான் அதையும் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் 2 டேஸ் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணி வந்து மொத்தம் 4-5 டேஸ்லேயே நான் வந்து 2 இதையுமே ஒரே மோல்டில் வச்சு முடிச்சிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணிட்டு. பிகாஸ் வந்து என்கிட்ட ஒரு மோல்டு இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து குயிக்காக கேட்டிருந்தாங்க. இந்த ரெசின் பண்ணும்போது அந்த மாஸ்க் வீடியோவும் பாருங்கள். அது என்ன மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் ரொம்ப ஒயிட்டாக இருக்குது ஃபேஸில். அண்ட் தென் நம்ம போர் பண்ணுற போது எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாதுங்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் கேமரா ஸ்டாண்டில் இருக்குது. மொபைல் வந்து ரெசின்குள்ளே விழுந்துச்சுன்னா அதுவும் ப்ராப்ளம். அதனால் நமக்கு பல டென்ஷனில் தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு ஸ்கிப் பண்ணியும் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா க்ளவுஸில் வந்து ரெசினோட கெமிக்கல் வந்து படிஞ்சிருக்குமா. ஸோ வந்து அது வந்து கெமிக்கல் ஒரு லிக்யூட் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மொபைலில் தொட்டாலும் மொபைல் ஃபுல்லாகவே ரெசின் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். சம்டைம் வந்து நான் முடிச்சிட்டுமே சில கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆர்ட் சிகரம் பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். இவங்க ஃப்ளவர்ஸை வந்து கரெக்டான ட்ரை ஆகி தான் கொடுத்துருந்தாங்க. டீகேவும் ஆகலை, அந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ரௌனும் ஆகலை. கரெக்டான ஒரு ரெட் கலரில் இருந்ததுனால நம்ம கரெக்டாக அந்த மேலே உள்ள லேயர்லாம் விட்டுட்டு சென்டரில் உள்ள ஃப்ளவர் பெட்டல்ஸை எடுத்து ரெட்டாக எது இருக்கோ அதை மட்டும் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணியிருந்தோம். பிகாஸ் வந்து ஃபுல் ஃப்ளவரை வந்து இந்த இதுக்குள்ளே வைக்க முடியல. பெட்டல்ஸாக வைக்கும் போது இது வந்து நல்ல டிசைன் வந்துருந்துச்சு. நம்ம டீப் மோல்டில் பண்ணும்போது தான் ஃபுல் ஃப்ளவர் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து டீமோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மோல்ட்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. எவ்ரி ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபை இதுவே வரும். ஏன்னா அந்த மோட்லேயே இருக்கும் போது அதோடய ஃபினிஷிங் நமக்கே தெரியாது. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்பரன்சி பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நான் டீபரிங் டூல் இல்லாததுனால அது வந்து ஸ்மூத்தன் பண்ணுறதுக்காக நான் சிசரோட ஒன் சைடை வந்து எடுத்துகிட்டு அந்த இடத்த எல்லாத்தையுமே வந்து நான் கரெக்டாக நேராக்கிறதுக்காக இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோல்ட் கலர் ஆல்கஹால் மார்க்கர் வச்சு தான் நான் சைடில் வந்து அதில் இங்க் கொடுத்துருந்தேன். அண்ட் தென் 2 பீஸுமே தனித்தனியாக ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி ஜாயின் பண்ணுறோங்கிறதே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் அந்த சென்டரில் உள்ள லைன் இந்த கிளிப்பிங்ஸில் பார்ப்பீங்க, சென்டரில் ஒரு கேப் இருக்குது. அது வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணுறோம். அப்போ வந்து கனெக்ட் பண்ணுற புக் ஸ்டாண்ட் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு கிடச்சிரும். அண்ட் தென் புக் மார்க் கேட்டிருந்தாங்க. அதுவும் பிங்க் கலர்
ஃபினிஷிங் சூப்பராகவே கிடச்சிருந்துச்சி. நெக்ஸ்ட் வந்து அந்த பேக்கேஜ்க்கு பாக்ஸு தேடுறதுக்குள்ளே ரொம்ப பெரிய கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கிளையண்ட்டுக்கு டிஸ்பேச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.